5.3ல கொஸ்டின் நம்பர் 11 ஒரு வங்கியில் செலுத்தப்பட்ட ரூபாய் 500 ஆனது 10% தொடர் வட்டியில் வீதத்தில் 10 ஆண்டுகளில் எவ்வளவாக மாறும்? இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ தீர்வு கண்டுபிடிக்கிறோம். ஆரம்ப தொகை வந்து 500, வட்டி வீதம் வந்து 10%, தொடர் வட்டியில் சொல்லணும். அப்போ தொடர் வட்டிக்கான ஃபார்முலாஸ் பார்த்தோன்னா நமக்கு P × 1 + R/n R/100 ஹோல் டு தி பவர் ஆஃப் n. Pயோட விலை 500, ஆரோட விலை 10, என்னோட விலை 10 ஆண்டு சொன்னோம்னா 10 நிமிஷம் அப்போ முதல் வருட முடிவில் அதுக்கு எவ்வளோ இருக்கும்? 500 × 1 + 10/100 = 500 × 11/10 கிடைக்கும். இரண்டாவது வருடத்தில் பார்த்தோன்னா அப்படியே ஸ்கொயர் ஆயிரும். இப்போ அந்த வட்டி வீதம் மட்டும் 2க்கு பதிலாக எண்ணுக்கு பதிலாக 2 ஆயிரும். 500 × 11/10 ஸ்கொயர். இது அப்படியே தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது. அப்படின்னா இது ஒரு பெருக்கு தொடர் வடிவத்தில் வந்துடும். அப்போ என்னாவது வடிவ முடியத்தில் பார்த்தோன்னா 500 × 11/10 ஹோல் பவர் n. நமக்கு கேட்டிருக்காங்க 10 ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 500 × 11/10 ஹோல் டு தி பவர் ஆஃப் 10. இப்போ நம்ம இது வந்து சுருக்கலாம். இந்த பவரில் இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அப்போ அதை வந்து நான் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். நம்ம அதாவது சுருக்குன்னா 1 × 10. இப்போ நம்ம அதை எக்ஸ்னு எடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ 1.1 ஹோல் டு தி பவர் ஆஃப் 10. பவரில் இருக்கனால இருபுறமும் மடக்கி எடுக்கிறேன். மடக்கி எடுத்தோம்னா log x = 10 × log 1.1. log 1.1ஓட வேல்யூ பார்த்தோன்னா நம்ம லாக் டேபிளில் பார்த்தோன்னா 0.04139. இது 10ஆல் பெருக்குன்னா 0 ஒரு புள்ளி மட்டும் அந்த பக்கம் ஆயிரும். அப்போ log x = 0.4139. அப்போ நமக்கு தேவை எக்ஸ் மட்டும் தான். இங்கே log x இருக்குது, அந்த பக்கம் பார்த்தோன்னா ஆன்டி லாகு. அப்போ x = ஆன்டி லாக் பார்த்தோன்னா உனக்கு 2.5935. இந்த 1.1 ஹோல் டு தி பவர் 10ஓட வேல்யூ 2.5935. இப்போ அதை கொண்டு வந்து பெருக்கி 500ஆல் பெருக்கிறோம். 500ஆல் பெருக்கணும்னா உனக்கு 1296.75.